ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 65ங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து சைடிஷ்க்கு 4 எக்கு அவிச்சு எடுத்துருக்குறேங்க. 65 பாருங்கள் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. குக்கர் வச்சுக்கலாங்க. நான் நெய் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள் நல்லா காஞ்சி வரட்டங்க. இதுக்கு வந்து நான் சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போடுறேங்க. 2 ஏலக்காங்க, ஒரு 3 பச்சை மிளகாங்க. நீங்கள் காரம் தேவைன்னா சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மசாலா எல்லாம் சேர்க்கறதுனால நாம் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி நீல வாட்டில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் 1 கிலோ பிரியாணிக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. அதை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கலாங்க. கோல்டன் கலரில் வரட்டுங்க. பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வருது பாருங்கள். நல்லா வதங்குது பாருங்கள். இதுக்கு வந்து நான் அதே சைஸு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி தாங்க ஆட் பண்ண போகிறேன். இது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரையில் வதக்கினா போதுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. குக்கரில் செய்ய பிடிக்கல அப்படின்னா நார்மல் பாத்திரம் வச்சே செஞ்சுக்குங்க. அது வந்து தம் போடுற மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. ஒரு விசில் அவ்வளோதாங்க. பாருங்கள் இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வருது பாருங்கள். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாங்க. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் நெய் தான் சேர்த்துருக்குறேன். ஆனால் சொல்லும் போது எண்ணெய்ன்னு சொல்லிட்டாங்க. எண்ணெய் இல்லை, நீங்கள் எண்ணெயே ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் போட்டு தாங்க செய்கிறேன். இப்போ வந்து கொத்தமல்லி புதினா அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லிங்க. இது எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா பிரியாணி ரொம்ப வாசனையாக இருக்குங்க. 1 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி போதுங்க. இப்போ வந்து நான் சிக்கன் பீஸ் அதில் சேர்த்துட்றேங்க. நீங்கள் மசாலாவில் ஊற வச்சு அது கூட சேர்க்கலாங்க. நான் வந்து அப்படியே தாங்க சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க.
அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கெட்டி தயிர் தாங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்ட அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் அரிசி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க, சீரக சம்பா அரிசி இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்தால் சிக்கன் பிரியாணி ரெடிங்க. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. இதனோட அளவெல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.